ஹலோ கைஸ், வணக்கம் மக்களே. பிக் பாஸோட டே 65ஓட எபிசோட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் அதுக்கு முன்னாடி நாள் நைட் சீன்ஸ் காமிக்கிறாங்க. இங்கே எல்லோரும் கார்டனில் அங்கங்கே உட்காந்துட்ருக்குறாங்க. அப்போது நம்ம கம்ருதீனும் பாருமே ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதுங்க வழக்கம் போல் குழஞ்சி பேசிக்கிட்டு மைக்கை மறைச்சி இந்த பக்கம் தள்ளி அந்த பக்கம் தள்ளி பேசிகிட்டு இருக்கிறாங்க. பிக் பாஸ் அப்போவே வந்துட்டு மைக்கை ஒழுங்காக போடுங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாரையும் சமாளிக்க வச்சு அப்படி இப்படின்னு சிரிச்சு அது பண்ணி மழுப்பிடுறாங்க பாருவும் கம்ருதீனும். மறுநாள் காலையில் பாட்டு போடுறாங்க. எல்லோரும் சந்தோஷமாக டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம பார்வதியும் இவங்களும் வந்துட்டு பெட்ரூமில் உட்காந்துட்ருக்குறாங்க. ஒரு பக்கம் இங்கே கம்ருதீன் வந்துட்டு கிச்சனில் ஹெல்ப் பண்ணிவிட்டு ரம்யா வந்துட்டு ஏதோ மாவு பிசைஞ்சிட்டு இருக்காங்க. இவர் உட்காந்து ஆனியன் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு வராரு. அப்புறம் பாரு கூட உட்காந்துட்டு வழக்கம் போல் ஒரே ரொமான்ஸு. 2 பேரும் மறைச்சி பேசிகிட்டு இருக்கிறத பிக் பாஸ் நோட்டீஸ் பண்ணிடுறாரு. சபரி இவங்க வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் சிரிச்சு பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தியப்பா நான் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே வந்துட்டு அதெல்லாம் இல்லைடா நீ போனது தானே மனசுக்குள்ளே நினைக்கிறேன், நான் போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கே வந்து போயிடுறாரு. அப்புறம் பிக் பாஸ் வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு இந்த இடத்துலையே அப்படியே நில்லுங்க, அசைக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. பல முறை வார்ன் பண்ணியும் சொல்லியும் இவங்க கேட்குற மாதிரியே தெரியல. நேற்று ராத்திரியும் மயக்க மறைச்சி பேசியிருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியும் மயக்க மறைச்சி பேசியிருக்காங்க. அவங்க பண்ண தப்புக்காக ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே தண்டனை அனுபவிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன தண்டனைன்னு சொல்லி சொல்கிறேன். கனியும் அமித்தும் சேர்ந்து வீட்டில் இருக்கிற எல்லா முட்டை, அப்புறம் பால், காஃபி, டீ மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இதில் வைக்கணும், ஸ்டோர் ரூமில் வைக்கணும். அதே மாதிரி தட்டில் வந்துட்டு முட்டை இது பண்ணி வச்சுருக்காங்க. அந்த முட்டையும் மொத்தமாக சேர்த்து கொண்டு வந்து வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால் எல்லாருமே ஷாக் ஆகி போயிடுறாங்க. வேணான்னு கேட்குறாங்க. பாருமே மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனாலும் பிக் பாஸ் வந்துட்டு ஒத்துக்கல, மொத்தத்தையும் கொண்டு போய் வச்சுட்டு சொல்லிடுறாங்க. இதுங்க கொஞ்சம் கூட கில்ட்டாகவே ஃபீல் பண்ணல. ஜாலியாக அதுக்கப்புறம் உட்காந்து பெட்ரூமில் உட்காந்துட்டு ஒன்றா படுத்துக்கிட்டு சீன் போட்டுட்ருக்காங்க. சாண்ட்ராவுமே கிண்டலாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதே வேறு யாருன்னா பண்ணி இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது கிடச்சிருந்தா பாரு எந்த அளவுக்கு தாண்டவம் மாடி இருப்பாங்க, அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பாங்க. ஆனால் இவங்க பண்ண தப்புன்னு ஒன்று நைஸாக மறைச்சிக்கிட்டு உட்காந்துக்கிறாங்க. அடுத்ததாக டாஸ்க்குன்னு சொல்லிட்டு டாஸ்க் லெட்டரை படிக்கிறாங்க கனி. அதில் வந்துட்டு கோர்ட்டு பிக் பாஸ் வந்துட்டு வழக்காடு மன்றமாக மாறப்போகுது. உங்களோட கேஸை வந்துட்டு ஆளாளுக்கு எழுதிக்கலாம், எல்லாருக்கிட்டையும் ஒரு கார்டு கொடுப்போம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு கார்டு வந்துட்டு எழுதிக்கிறாங்க, நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு. அதில் ஃபஸ்ட்டாக வந்துட்டு வினோத் வந்துட்டு ஆதிரைக்கு அகெயின்ஸ்டாக ஒரு கேஸ் கொடுத்துருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதிரை வந்துட்டு வினோத்தால் தான் வந்துட்டு வாட்டர்மெலன் வந்துட்டு வெளியே போனார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுக்கான கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸை வந்துட்டு ஏற்றுக்கிறோன்ட்டு பிக் பாஸ் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்புறம் கோர்ட்டுக்கு வந்துட்டு எல்லோரும் போகிறாங்க. ஜட்ஜஸாக வந்துட்டு யாரை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இங்கே கேட்க இவங்க வந்துட்டு அமித் அண்ட் திவ்யாவை சொல்கிறாங்க. அதே போல் எனக்கு வாதாடுறதுக்காக வந்துட்டு விக்ரம் வேணும்னு சொல்லிட்டு வினோத் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் ஆதிரைக்கு சப்போர்ட்டிவாக அரோரா வாதாட போகிறதா வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் எல்லாருமே கோர்ட்டுக்கு போகிறாங்க. இதில் விக்ரமோட பேர் சேதுபதி அப்படின்ற மாதிரி அவராகவே சொல்லிக்கிறாரு. அப்புறமா நேராக வந்துட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டு எல்லோரும் உட்காராங்க. கோர்ட்டு கேஸ் விசாரிக்கிறாங்க. விக்ரம் வந்துட்டு இந்த மாதிரி என் கட்சிக்காரரை இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவரோட வாயினால் தான் வந்துட்டு திவாகர் என்ற வாட்டர்மெலன் வந்துட்டு வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. செம்ம ஃபன்னாக போகுது. ஏன்னா அரோரா வந்துட்டு இவர் வந்து இந்த மாதிரியெல்லாம் சொல்லி திட்டிருக்காரு. பம்கின் எல்லாம் சொல்லி கூப்பிடுவார் என்னோட கட்சிக்காரரான. வாட்டர்மெலன் ஸ்டாரை பற்றி இப்படியெல்லாம் பேசியிருக்காங்க. அதை தான் வந்துட்டு ஆதிரை சொன்னாங்களே தவிர வேறு எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு மாறி செம்ம ஃபன்னாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. கோர்ட்டில் அங்கங்கே எல்லோரும் சிரிச்சிட்ருக்காங்க. அவர் வந்துட்டு எங்கள் கட்சிக்காரரான வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்துட்டு வச்சு செஞ்சுருக்காரு அப்படின்னா, வச்சு செஞ்சுருக்காங்களா அப்படின்னா என்னம்மா வச்சு செஞ்சாங்க அப்படின்ட்டு அமித் வந்து கேட்குற சீன்ஸ் எல்லாம் செம்ம ஃபன்னாக இருக்குது, நல்லாவே இருக்குது. எல்லாம் சிரிச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க. இதுலேயே இந்த பாரு வந்துட்டு அந்த டாஸ்க்கை கெடுக்கிற விதமாக நடுவில் பேசி இது பண்ணுறாங்க. திவ்யா இவங்கெல்லாம் வார்ன் பண்ணுறாங்க. அப்பயுமே வந்துட்டு இவங்க வந்துட்டு கேட்குற மாதிரியே தெரியல. அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணிகிட்ருக்காங்க. வினோத் வேறு நடுவில் பூந்து பேசிகிட்ருக்கிறாரு. ஃபைனலாக வந்துட்டு இந்த கேஸ் வந்துட்டு விசாரிச்சுட்டு அமித் வந்து தீர்ப்பு கொடுத்துட்றாரு. இவங்க வந்துட்டு எந்த வகையிலையும் வந்துட்டு
அவங்க சொன்னது கரெக்டு தான், அவங்க வெளியவும் பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஸோ வந்துட்டு அதனால் அவங்க வந்துட்டு இது பண்ணலாம், அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறதும் தப்பு தான்ற மாதிரி திவ்யா கொஞ்சம் சொல்லிடுறாங்க. ஆனால் அமித் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இவங்க சொன்னது தப்பு, வினோத் எந்த வகையிலும் காரணம் கிடையாது, அவங்கவுங்க போகிறதுக்கு அவங்கவுங்க தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லிடுறாரு. ஆனால் இங்கே வினோத் வந்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிறாரு. தப்பாக புரிஞ்சுட்டு அமித் கிட்ட வெளியே வந்துட்டு ஒரு மாதிரி இது பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் அமித் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாரு. இங்கே ஆதிரை காண்டாயிட்டு போயிட்டு வினோத் கிட்ட சண்டை போடுறாங்க. எஃப்ஜே அவர் என்ன சொன்னார்னு எஃப்ஜே கிட்ட கேட்க, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கிறனால தான் வந்துட்டு தவாலியான எஃப்ஜே வந்துட்டு ஆதிரை பக்கம் வந்துட்டு அமைதியாக இருங்கன்னு சொல்லலை, வினோத்தையும் விக்ரம் அவங்கள தான் இது பண்ணிகிட்டே இருந்தாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையிலே கோர்ட் சீனில் வந்துட்டு வினோத் பேசிக்கிட்டே இருந்தார். அதனால் கடுப்பாகி எஃப்ஜே கத்திக்கிட்டே இருந்தார், அமைதியாக இருங்கன்ட்டு. இதனால் ஆதிரைக்கு சாதகமான்ற மாதிரி இவங்களாம் வந்துட்டு பேசிக்கிறாங்க. அந்த காண்டில் தான் இங்கே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் அதுக்கு வந்து ஆதிரை ஒரு பக்கம் சண்டை போட்டு ரொம்ப நேரமாக வினோத் கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் வினோத் போயிட்டு இதை பற்றி விக்ரம் கிட்ட பேசிகிட்டு இருப்பாரு. ஒருத்தர் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் கிச்சனில் நின்றுட்டு ஆதிரை இவங்க சுபிக்ஷா இவங்க கிட்டேயெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வியானாவும் அமித்தும் வந்துட்டு வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, இது பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. விக்ரம் ஒரு பக்கம் வந்துட்டு வியானா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. மாறி மாறி இந்த சண்டை எக்ஸாஜரேட் ஆகிட்டே இருக்குது, போய்கிட்டே இருக்குது. என்னடா பண்ணுறீங்கன்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எபிசோடு அதோட முடியுதுங்க. ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காலாம் இல்லைங்க. கோட் சீனெல்லாம் எவ்வளோ நல்லாயிருக்கும். இதுங்க அடிக்கிற காமெடியோ கடவுளே, சும்மா சும்மா சண்டை போடுதுங்களேடான்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.